நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். 7வது மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் திருவள்ளூர் ஆயில் மில் அருகில் உள்ள கல்யாண திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புரட்சி பாரதம் கட்சியின் மாநில தலைவர் திரு ஜெகன்மூர்த்தியார் அவர் கலந்து கொண்டார். அவருடன் திரு இ குட்டி அவர்களும், திரு KM ஸ்ரீதர் அவர்கள், திரு TK சீனிவாசன் அவர்கள், S அபிராமி அவர்கள், திரு P மகேந்திரன் அவர்கள், திரு TK சோனு அவர்கள், திரு RK நாகா அவர்கள், திரு CD தியாகு அவர்கள், திரு N டேனி அவர்கள், திரு RK ரவி அவர்கள், திரு M எழில்வண்ணன் அவர்கள், திரு T ராஜ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு பரிசளித்து சிறப்புரையாற்றியவர் தமிழ்நாடு விளையாட்டு சங்க மாநில தலைவர் பெரம்பூர் நிசார் அவர்கள் மற்றும் ராயபுரம் இம்ரான் சதரன் ரயில்வே அவர்கள், ராயபுரம் திரு சங்கர் அவர்கள், ரயில்வே நிசார் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கராத்தே வீரர்களுக்கு பரிசளித்தனர். ஏராளமான கராத்தே வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர். நடுவர்களும் போட்டியாளர்களும் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை டான் தயா அவர்கள் சிறப்புடன் நடத்தியிருந்தார். கராட்டே பற்றி சொல்ல போனாக்கா இது வந்துட்டு இட்ஸ் அஃபிலியேட்டட் பாடி. உங்களுக்கு வந்துட்டு ரெக்கக்னைஸ்டு வேர்ல்டு கராட்டே ரெக்கக்னைஸ்டு பாடியிலேருந்து நீங்கள் வந்துட்டு இப்போது டோர்னமெண்ட் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்குண்டான டோர்னமெண்ட் கண்டெஸ்ட்டில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ்லாம் கொடுத்து நிறைய பிள்ளைங்க வந்து வின் பண்ணி உட்காந்துருக்கீங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்துருக்கிறீங்க, நிறைய பிள்ளைங்க இருக்கிறீங்க. எந்த ஒரு பையன் வந்துட்டு எந்த ஒரு வேர்ல்டு மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்துட்டு நல்லா வராங்களோ இதனோட அட்வான்டேஜஸ் எடுத்துட்டோம்னா அவங்க வந்து கெட்ட பழக்கங்களுக்கு தவறான விஷயங்களுக்கு அடிக்ட் ஆக மாட்டாங்க. பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பாடி வந்து ஃபிட்னஸாக வச்சுப்பாங்க. லைஃப் லாங் அவங்களுடைய காலம் ஓல்டன் டேஸ் வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பாடி வந்து ஃபிட்னஸாக வச்சுப்பாங்க. அதுக்கு வந்து இப்போவே இது வந்து பேஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம். இன்னொன்று எவ்வளோ நீங்கள் காம்படிஷனில் காம்படிட் பண்ணுறீங்களோ அது போல் உங்களுக்கு வந்துட்டு அதர் விஷயத்தில் படிப்பில் வேற உங்கள் லைஃப் பிஸ்னஸ் சம்பந்தத்தில் ஃபியூச்சரில் எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் வந்துட்டு இந்த கராட்டே பண்ணுற மூலியமாகவும் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலியமாகவும் வந்து உங்களுக்கு வரும். ஸோ கீப் ஆன் கோயிங். இந்த ரெகுலர் ட்ரைனிங் பண்ணுறது, ரெகுலர் மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறதுல பார்ட்டிசிபேட் பண்ணுறது, வின் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறது, அதுவே ஒரு பெரிய விஷயம். வின் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணால் தான் வின் பண்ண முடியும். நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன், என்னால் வின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் தாட்டில் வந்துடக்கூடாது. என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணனா நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொடுத்து போக முடியும். ஸோ பியாண்ட் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நிறைய பிள்ளைங்களை வந்து நான் வந்துட்டு லாஸ்ட் இயர்க்கு நான் வந்திருந்தீங்க. ஸோ நல்லா கீப் ஆன் கோயிங் பண்ணிட்டு இருக்கிற இந்த டோர்னமெண்ட்டை வந்து ரெகுலராக நடத்துகிற மிஸ்டர் தயா, இந்த கராட்டேனுடைய கராட்டேல இந்த கராட்டேனுடைய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காரு அசோசியேஷன், கராட்டே அசோசியேஷனுக்கு. ஸோ ஆல் வில் ஒர்க், கீப் ஆன் கோயிங். இது வந்து உங்களுக்கு வந்துட்டு படிப்புலையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எப்படி கராட்டேல வந்து ஒருத்தர் கூட வந்து நீங்கள் காம்பீட் பண்ணுறப்போ அவங்கள வின் பண்ணணும்னு சொல்லிட்டு கார்னர் பண்ணி நெட்வொர்க் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஸ்டடீஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களை ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் வச்சுங்க. நிறைய வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இதை கேம்ஸை ஸ்போர்ட்ஸை பாருங்கள். தேவையில்லாத மொபைலை வச்சுட்டு தேவையில்லாத கேம்ஸ், தேவையில்லாத விஷயங்களை பார்த்து வந்து என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நல்ல உங்களுக்கு ஹெல்த்தியான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, கேமில் மொபைலில் பாருங்கள். மொபைலில் வந்து இன்னைக்கு மொபைலுக்கு வந்து பிள்ளைங்க எல்லாம் அடிக்ட் ஆகிருக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இது. அதனால் அதுலேயே வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கேம் சம்மந்தமாக, உங்கள் டெவலப்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட், தேங்க்யூ. வாங்க கொஞ்சம்
வந்து பெண்ணுடைய மர்ம உறுப்பில் சிக்கும் அளவிற்கு, அதே போல கேரளாவிலே 3 வயது சிறுமி, அவனுக்கு என்ன தெரியும், அவளை பாலிய பலாத்காரம் செய்கிறார்கள். அதே போல காஷ்மீரிலே தன்னுடைய குழந்தை காணவில்லை என்று பெற்றோர்கள் எல்லாருக்கும் தேடுகிறார்கள். ஆனால் வழிபாட்டு இடத்தில் மட்டும் தேடவில்லை. காரணம், அந்த இடத்தில் என்ன நடக்கும் என்று. ஆனால் ஒரு வாரம் கழித்து காஷ்மீரிலே பல நாள் கற்பழிக்கப்பட்டு அந்த இடத்திலே ஒரு 5-6 வயதாக இருக்கும் ஆசிகா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை கற்பழிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட தேசத்தில் தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நம்முடைய குழந்தைகளுக்கு படிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதே போல தற்காப்பு இந்த நாட்டில் தற்போது தேவைப்படுகிறது. ஏனென்று சொன்னால், நாட்டை நாசமாக்குவதற்கு எப்படி ஒரு குழுக்கள் இருக்கிறதோ அதே போல பெண்களையும் பெண் குழந்தைகளையும் நயவஞ்சகத்தோடு பார்க்கக்கூடிய ஆட்களும் இந்த தேசத்தில் அதிகரித்து விட்டார்கள். அதனால் படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தற்காப்பு முக்கியம் என்று, தனக்கு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லை, பணம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நாம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, குழந்தைகளுக்கு படிப்பு மட்டுமல்ல, இந்த தேசத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் தற்காப்பும் தேவை என்பதை உணர்ந்து அனைத்து பிள்ளைகளையும் இந்த தற்காப்புகளை சேர்த்திருக்கக்கூடிய பெற்றோருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி வாய்ப்பு தரக்கூடிய நன்றி. இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.